அரிமா நம்பி திரைப்படத்துக்கு பிறகு ஆனந்த் சங்கர் இருமுகன் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விக்ரம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை தொடங்கின சமயத்துல அஜித்தோட திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் விக்ரம் படத்தை முடிச்சிட்டு தான் அந்த படத்தை இயக்க முடியும்னு இவர் சொல்லியிருக்காரு. அஜித்னு குறிப்பிட்டு சொல்லாட்டியும் ஒரு முன்னணி நடிகரோட திரைப்படம்னு நேற்று நடந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல அவர் சொல்லியிருக்காரு. இது தவிர இருமுகன் திரைப்படம் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் படக்குழுவினர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். இருமுகன் படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ ரெகுலர் ஆக்ஷன் த்ரில்லர்ன்றதை தாண்டி ஒரு சின்ன ஒரு புது எலிமெண்ட் ஒன்று சேர்த்துருக்கு. ஸோ அது ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம வந்து புதுசாக சொன்னால் பிடிக்காதோ இல்லைனா அதை ரசிக்க மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அந்த சில விஷயங்கள் புதுசு இருந்தால் அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் ஒத்துப்பாங்கன்ற ஒரு பிளானில் தான் விக்ரம் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு படமும் நான் பண்ணுற போது உங்களுக்கு பிடிக்குதா, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒரு கேரக்டர் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது வந்து பண்ணுற போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனந்த் சார் என்னை கூப்பிட்டு என்னோட அந்த சின்ன கேரக்டர் சொல்லும்போது நான் கேட்டேன், சார் நான் யார் கூட நடிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், நீங்கள் ஃபியூ டேஸ் தான் ஆக்ட் பண்ணுவீங்க, அது வந்து விக்ரம் சார் கூட தான் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபியூ டேஸும் நான் விக்ரம் சார் கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவரோட ஆல்ரெடி நான் வந்து பீமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக அதே மாதிரி அழகாகவும் பிரமாதமாகவும் இந்த படத்தில் இருக்கார். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சின்ன கேரக்டர் எப்படி ஊதி தள்ளுவார்னு. இந்த கேரக்டரில் டபுள் ஆக்ஷன், இன்னொரு கேரக்டரை பார்த்துருப்பீங்க, ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு நடந்து வர்றது, அப்படியே கேமராலாம் விட்டுட்டு நான் அப்படியே பார்த்துருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. விக்ரம் சார் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு விக்ரம் சாரோட படம் ஆடியோ லான்ச்சில் நானும் இருக்கேன்றது உண்மையில் எனக்கு சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் அது. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். சார் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அங்கே நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நான் இல்லை, நல்லா ஹோஸ்ட் பண்ணிருப்பேன். நான் சும்மா உங்களை மாதிரி காமெடி ட்ரை பண்ணேன். அப்போ எல்லாமே சொல்லுவாங்க, சார் கூப்பிட்டு, சிவா நீ ஹீரோ மாதிரி இருக்க, ஹீரோவா பண்ணுன்னு. நான் சொன்னேன், சார் கிண்டல் பண்ணுறாங்க போல, சாருக்கும் பொழுது போகணும்ல, டயர்டாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னா, பட் எங்கே பார்த்தாலும் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக எனக்கு மெரினா சான்ஸ் கிடைக்கும்போது அதில் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணும்போது, சார் அப்போ நான் வந்து ஒரு படத்துக்காக இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் தயங்கி கேட்டேன், நான் அந்த ப்ரோமோ வீடியோவில் ஒரு 2 லைன் மட்டும் எனக்காக பாடித்தர முடியுமா சார் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ஏன்னா நடுவில் கிளம்பி போயிட்டா சேனல்லேருந்து நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அப்புறம் தான் தயங்கி போய் கேட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நான் யூஸ்வலாக பண்ண மாட்டேன் சிவா, பட் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தரும். இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவு கைண்ட் அவங்க. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் அட்டெண்டிங் எ ஆடியோ லான்ச் ஆஃப் தமிழ் ஃபிலிம். அது வந்து விக்ரம் சாரோட படம் ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா we all love him blindly. He has been the greatest inspiration for all the actors out there. நிவின் பாலி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு 4-5 hours உட்காந்து மேக்கப் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அது ஒரு படத்துக்கு பண்ண நானே வந்து அதை பெருமையாக சொல்லிட்டுருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அந்த மாதிரி விஷயத்த புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாமே பெரிய தூண்டுதல் தான். இதில் பார்த்த நர்ஸ் அளவுக்கு நிச்சயமாக நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அந்த நர்ஸ் பண்ணுற விஷயத்தில் ஒரு 1% முயற்சி நான் பண்ணியிருப்பேன். அது இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் தான். ஓகே, நம்மளும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம்ல அப்படின்றது தான். ஸோ இது நாங்கன்னு சார், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படங்களுமே அடுத்து வர போகிற ஜென்ரேஷனுக்குமே ஒரு லேர்னிங்காக தான் இருக்க போகுது. பிசி சார் வந்து இப்போது ரெமோ ஷூட் பண்ணிருக்கும்போது சொல்லிட்டே இருந்தாங்க, படத்தில் வந்து விக்ரம் சாருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கணும் கண்டிப்பாக. நான் பயங்கர அப்செட், சிவா அவருக்கு தான் கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வர இந்த கைத்தட்டலும் விசிலும் அதை தாண்டின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அந்த அவார்ட்லாம் தாண்டினதுன்னு நினைக்கிறேன் சார். I'm very excited to once again join with him for this film Irumugan. So thank you Vikram for that. And yes, Tamim, ஒரு இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 2 விஷயம் குறைபாடாக இருக்குது. ஹீரோயின்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, 2வது ப்ரொடியூசர்ஸ். ஸோ
ரொம்ப ரொம்ப வி வெல்கம் யூ தமிம் அண்ட் வி ஆர் ஆல் ஹாப்பி. இவ்வளோ இன்னைக்கு பெரிய பட்ஜெட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு இந்த படம் நல்ல கதையுள்ள படங்கள் நிறையா வந்திருக்கு, நேர்த்தியான படங்கள் வந்திருக்கு. பட் டெக்னிக்கலி சவுண்டான படம்னு பார்த்தீங்கன்னா இது இருமுகன் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. விக்ரம் சார் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்த மாதிரி 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்னொரு கேரக்டர் வந்து அது நர்ஸுன்னு கிடையாது, அது வந்து ஒரு கிரேசியான ஒரு பயங்கரமான ஒரு கிரேசி கேரக்டர், ஒரு ஜோக்கர்லாம் வர மாதிரி ரொம்ப. ஸோ இது என்னன்னா, இந்த கேரக்டர் வந்து ஒரு ரா ஏஜென்ட், பயங்கர வயலண்ட்டாக, ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ணாத ஒரு ஆள், யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கிற கேரக்டர் வந்து பயங்கர கிரேசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது விதமாக. ஸோ இது என்னன்னா, இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், இந்த கேரக்டரோட வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டபுள் ஆக்ஷன், அண்ணன் தம்பி, அப்பா பையன், ட்வின்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு இவர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபீச்சரும் கம்ப்ளீட்டாக இதை சேஞ்ச் பண்ணி, ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது விக்ரம் சார் பண்ணியிருக்காரு. அவ்வளோ இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணி பண்ணார். எப்பவுமே நடிகர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிற போது வேற என்ன பண்ணும், நல்லா இருக்கணும் கேரக்டர் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் அணுகுவோம், ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அணுகுவோம். இந்த மாதிரி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தது, அதுவும் டியூவல் ரோல் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை டபுள் ஆக்ஷன் பண்ணணும்னு, ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த ரோல் வந்து எனக்கு ஆக்சுவலி அவர் வேற ஒருத்தருக்கு பண்ணலான்னு வச்சிருந்த ஐடியா. இப்போ நான் சொன்னேன் நம்ம பண்ணி பார்க்கலாம் என்னொன்று, ஹி இமீடியட்லி கேம் இன் டு இட். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு வந்து ஆனந்த் வந்து மதன் சொன்ன மாதிரி, கார்கி சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு நியூ கிராப் ஆஃப் டைரக்டர்ஸ் நமக்கு தேவை. அவரோட ஐடியாஸ் தே ஜஸ்ட் பிரில்லியன்ட். அவர் வந்து வேற ஒரு ட்ரிப்பில் இருப்பார். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விஷயமும் லைக் புதுசாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் சமன் யங் லைக் தட். அண்ட் ஐ ரியலி enjoyed working with you, Anand.